அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த வசனம், இந்த குர்ஆன், இந்த வஹி அல்லாஹ் இடத்திலிருந்து வந்து இறங்குகிறது. லவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், இந்த வஹியை ஷரியாக கொண்டு போய் சேர்க்காவிட்டால், அது யாருக்கு சொல்லப்பட்டது? தஃசீருடைய உலமாக்கள் ரெண்டு பேரையும் சொல்லுகிறார்கள். ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் சொன்ன எச்சரிக்கையா அல்லது நபிக்கு சொன்ன எச்சரிக்கையா என்பது அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. லவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், நான் இறக்குகின்ற இந்த மார்க்கத்தை, இந்த வஹியை ஷரியாக கொண்டு போய் சேர்க்காவிட்டால், நான் சொல்லாததை அவர் சொன்னால், லஅகத்னா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தை நான் பிடிப்பேன். லகதனா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடி நரம்பை நான் அறுப்பேன். அல்லாஹ்வுடைய கட்டளை. சுப்ஹானல்லாஹ். யாராக இருந்தாலும், அறிஞர்களுடைய கருத்தும்படி அது ஜிப்ரீலாக இருக்கட்டும் அல்லது இறை தூதராக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய கடுமை, கோரம், நான் சொல்லாத ஒன்று என்னுடைய அதிகாரத்தில், என்னுடைய வகையில் யாராவது கை வைத்தால் வலக்கரத்தால் பிடித்து நாடி நரம்பை தரிப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். யாருடைய அதிகாரம் சொல்கிறேன்? சாதாரணமாக ஹிஜ்ரி 100, 200, 300 வந்து கொண்டு நீங்க அசருக்கு பின்னால் இந்த ஸலவாத் ஓதுங்க, நீங்க இந்த அதுக்கார செய்யுங்க, இப்படி தொழுக தொழுங்க, இப்படி நோன்பு பிடிங்க என்று யாருக்காவது சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா? யாருக்கும் இல்லை. நபிக்கை இல்லை. நபி வஹியோடு பேசி நபிக்கை இல்லை என்றால் பின்னால் வந்தவர்கள் யார் எங்களுக்கு மார்க்கம் சொல்ல முடியும்? இருக்கிறதை விளக்கம் சொல்லலாம், இருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்லலாம், புதிதாக ஒன்றை யாருக்கும் சொல்ல முடியாது.